ஸ்டாலின் ஐயா அவர்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கனவு நான் நிறைவேற்றேன் அப்படின்னு ஒரு படி மேலேயும் போய் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இளைஞர்கள் பார்த்து கனவு காணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு கோல் இருக்கும், இல்லை அதுக்கான ஒரு ட்ரீம் இருக்கும். அதை நினைச்சு நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்னு அவர் ஒரு அழகான ஒரு முறையில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இதற்கு எதிர்கவுண்டரா சி.வி. சண்முகம் அவர்கள் எனக்கு நயன்தாரா வேணும் அப்படின்னு ஒரு விளையாட்டுத்தனமா சொன்னாரு. அது தவறு தான். அதுக்கான மன்னிப்பும் கேட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு ஒரு விஷயம், சின்ன ஒரு குண்டூசி அவங்க பேர் தப்பா யூஸ் பண்ணா கூட அப்படியே இந்த மாதர் சங்கம், அப்புறம் இல்லாத இந்த ஆக்டர்ஸ் இத்தனை நாள் எங்க இருந்தாங்கன்னா அவங்களும் தெரியாது. முக்கியமா நம்ம கனிமொழி அக்கா இவங்க, அதாவது அவங்க தொகுதியிலே நடந்தது. தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. 2 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்பெல்லாம் வாயில டேப் போட்டு ஒட்டி இருந்தவங்க எல்லாரும் இப்போ நயன்தாரா ஒரு பெண்மணி எப்படி நீங்க இப்படி பேசலாம்? இது ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். அப்பெல்லாம் வாய்க்கிழியே எல்லாம் இப்ப பேசுறவங்க, இத்தனை நாள் காதுலயும் மூக்குலயும் கண்ணுலயும் வாயில என்ன வச்சுட்டு இருந்தீங்க? தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு 2 வயசு குழந்தை, அதுக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கு பாலியல் வன்கொடுமை இது பண்ணி சாவடிக்கிறானுங்க. அப்பெல்லாம் வாய் திறக்காதவங்க. 60 வயசு பாட்டி, அப்பயும் வாய் திறக்காதவங்க. இப்ப அப்படியே இல்ல இல்ல அப்படிலாம் பேசிருக்கே கூடாது. கனிமொழி அக்கா, அக்கா வணக்கம். உங்களுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கணும். என்ன சொன்னீங்க? அதிமுக ஆட்சியில இருக்கும்போது சாராயம் ஒழிக்கணும் தான், அவ்வளவு வாய்க்கிலேயே நீங்களும் தான் பேசுனீங்க. இப்ப என்ன பண்ணீங்க உங்க ஆட்சியில? உங்க ஆட்சியில இன்னும் டபுள் மடங்கா இன்னும் தமிழ் வளர்ப்போம் பேர்ல தமிழ்ல பிராண்ட் எல்லாம் போட்டு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்க என்னது தாலி அறுக்கப்படுது, பெண்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னா நியாய வசனம் பேசுனீங்களே, இப்ப எங்க போச்சு? இதெல்லாம் இதுக்கு நடுவில் மீடியாவுக்கு ஸ்பெஷலா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை போட்டு 2 டிவைடா போட்டு எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருக்குது மீடியாவுக்கு. ஒரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை பத்தி பேசுறதுக்கு மீடியா டிவைட் எல்லாம் போட்டு பேசாது. அது எவ்வளவு ஒரு குற்றமான ஒரு செயல், அதுக்கு என்ன தண்டனை எப்படி கொடுக்கலாம், அதெல்லாம் பேசுறதுக்கு இங்க இது இல்லை மீடியாவுக்கு. ஆனா விஜய் த்ரிஷா யார் கூட போனார், விஜய் யார் கூட போனார், விஜய் இவர் கூட கூட்டணி வைப்பாரா, இதெல்லாம் மட்டும் அப்படியே வைக்கணமா அப்படியே நியாயமா பேசுறாங்க. சில மீடியா பேசுறாங்க, ஆனா அது 1, 2 மீடியா தான். இது எல்லாமே திமுக சப்போர்ட் எடுக்கிறது, இந்த சொம்பு தூக்குறது, இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. தமிழக மக்கள், நீங்க அந்த ஓட்டு போடுவீங்க திமுகக்கு, இந்த திமுகக்கு சப்போர்ட் பண்றவன், வக்காலத்து வாங்குறவன், அதான் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க.